அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி 10 நிமிஷம் வந்தேன். நீங்கள் இது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரிய நிம்மதி பெருமிச்சு கொடுக்குது. எல்லாருக்கும் படம் பிடிச்சி ரொம்ப நன்றி. படத்தோடைய கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம் மட்டும் கேட்கணும். உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி மிக்க நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது, இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் உங்கள் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. டேரக்டர் கொடுத்துட்டேன். மம்தா மோகன்தாஸ் டேரக்டர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சொன்ன மாதிரி சினிமா மூவிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுதுப்பீங்க என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ப்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். எடிட்டு கூட நானும் பார்த்து இங்கே கைத்தட்டு வருமா, இங்கே எமோஷன் வருமா, இங்கே சரி பார்க்கலான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து மூலையில் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க, கிளாப்ஸ்லாம் அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது எப்படி 50வது படம் வந்து இப்போ கரெக்டாக ரஜினி சார் வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட், அது வந்து தான் படம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் சிலையில் கொண்டு வந்து சேர்த்தீங்க பாம்பு எடுத்துட்டு? அதெல்லாம் இல்லை, கதைக்குள்ள அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அது 50வது படத்தில் இல்லை இது முதல்ல இது 50வது படம் நினச்சி பண்ணல. முதல்ல ஸ்கிரிப்டில் ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா அது ஒரு சூழலாகவோ அது ஒரு சுச்சுவேஷனாகவோ இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திரத்து தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பார்த்தோம். நீங்கள் சொல்லுதான் எங்களுக்கு இது ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் எப்படிங்க யோசிக்கிறீங்க? மக்கள் நடிச்சா குப்பை தொட்டி நடிக்கும்ன்றதை எப்படி நீங்கள் இதை செட்டிங் எடுத்துக்கிறீங்க? நான் இப்போதான் ஒரு விஷயம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை, சில விஷயம் உங்களுக்கு படமாக்கும்போது தெரியும். முதல்ல சொன்னேன், படமாக்கும்போது தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, சொன்ன பிரச்சனை இல்லை, சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லாது பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் சாரி இல்லை எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துதோ தெரியாமல் இருந்தபோது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்கள் தெரிவிக்க வேணாங்கிறது தான் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேர் 50வது நீங்கள் நடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியாக இருக்குது. இப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி 50-100 கொடுத்தாங்கன்னா கூட எல்லாமே மக்களுக்கு நாளுக்கு அப்புறம் வந்து சேந்தனை வந்து பிரச்சனை வந்துருக்காரு. பத்திரிகையாளர் பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளரோட பாராட்டு மழை இல்லை பாராட்டு அரவணைப்பு அதிகமாக இருந்தது. நான் அன்பு முத்தங்கள் எனக்கு முத்தம் அதனால் உங்கள் முகத்தில் சிரிப்பு பார்க்குறது சந்தோஷமாக எவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப். எங்களுக்கு வந்து அது வந்து அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயமும் சொல்லுது. இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு நபராக இருந்தால் இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் நல்ல படம் பார்த்த உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. டைரக்டர் சார் ஒரே ஒரு கேள்வி, அதான் படம் 2 படம் வெற்றி படம் ஆயிடுச்சு, அது வாழ்த்துக்கள். அதான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கதை வச்சுருக்கேன் டபுள் ஆக்ட்னு, அதை சொல்லிட்டீங்களா? இல்லை அது சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக இந்த படத்தை பாம்பு கொண்டு வந்துட்டீங்களா? இல்லை 2 டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்லி நீங்கள் கொண்டு வந்தனால அது கொண்டு இந்த படத்தையும் 2-3 சீன் வந்தாலும் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஏன் ஃபுல்லாக பர்சனலாக ரொம்ப சில பேர் ரொம்ப ஆசையாக இருக்குது நமக்கு எங்க தேனப்பு சாரே கூட்டம் அவங்களோட ஏதாவது கரெக்டாக அமைஞ்சா ஏதாவது வாங்கினேன் ஒர்க் பண்ணுங்க எனக்கு கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மாதிரி கொஞ்சம் ஒரு சுயநலத்துக்காக கூப்பிட்டு வருது அந்த மாதிரி.
இல்லை அவங்க கூட ஆடியோவில் அந்த ட்ரைலர் லைன்ஸை சொல்லியிருந்தார், சில பேர் காமிச்சிட்டு இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துலேயும் முகல் செல்வன் சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? படம் பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ தான் பார்த்துருவாங்க. அந்த கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா? இல்லைங்க, படம் பார்க்குறீங்களா கேட்டீங்களா? இல்லை நீங்கள் இவரை கேட்குற தாண்டி தான் பண்ணிருக்காங்க. அவர் வந்து இந்த தாண்டி வரா பண்ணும்போது படம் பார்க்காதவர் கேட்குற கேள்வி வச்சு படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிற கரெக்டாக அந்த 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 நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மணிகண்டன் செட்டிலாக 2-3 சீன் வர இருந்தாலும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அதே போல் சிங்கப்புலி வர சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். பேர் நடிகர் அப்படிலாம் பாருங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ண பிறகு தேனப்பன் சார், பாபா சார் முதல்ல அவனுக்கு இந்த எமோஷன், அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசில் இருக்க வேறு யாராவது தேவைப்படுறாங்க. கரெக்ட் தானே? அப்படி தானே? ஸோ இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவங்க மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. நம்புவாங்க. தேனப்பன் சாரோடையும் பாரத சாரனாக இருக்கும்போது இவரோட போன படத்தில் இருந்த அனுபவத்தையும் இவன் வந்து செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்கிறது இல்லை. அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்ல. நான் ஒரு முறையும் சார் கதையை பேப்பரில் இருந்து தாண்டி படமாக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை. நான் நினச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது, இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினச்சதை போல் மாற்றுறது ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் தான் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறது. ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும். நம்ம யாராவது நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு எந்த ரீசன் ஏன்னா ஏஜிட்டாக பிரச்சனை சொன்னீங்க, ஏஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான் கேட்டீங்க. வேணான்னு சொன்னீங்க. இப்போ ஏஜிட்டாக பண்ணி இப்போ படம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் அப்பயும் உங்கள்கிட்ட ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, கொஞ்சம் போர் அடித்தாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதெல்லாம் அந்த கதவை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், என்ன நான் மூடலை. அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்க சொல்கிறாங்க அப்படிலாம் உங்களுக்கு சொன்னேன். நிறையா வருது. பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமாக நோ, இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்டர் நோ சொன்ன மாதிரி, இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறத கதை திறந்து வச்சுக்கணும் உங்களுக்கு நான் அன்றைக்கே சொன்னேன். இல்லை கண்டினியூவாக பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அதை தான் இப்போ சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு 1-2 கணக்கு இல்லை. நீங்கள் நல்லா வந்ததுன்னா பண்ணுறதுக்கு என்ன மட்டும் தான் கணக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்கள் போர் அடிச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் நம்பணும். ஏதோ உங்களுக்கு பிடிச்சிச்சு, அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம், அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணுறோம் அர்த்தம். சில லெவல் நடக்கலன்னா போட்ட கணக்கு எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கணும் அர்த்தம். இதுதானே இதில் இருக்குது. ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம். தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போகிற பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ நானும் நக்கலும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி காம்பினேஷனில் 3 படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது. நல்லா இருக்கும், இல்லை இது மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அதனால் கேப் விட்டு வேறு பண்ணும்போது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணும் கணக்கு தான். மேடம் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க. ஆனால் அந்த பிடி இதோட நிறுத்திருக்காரு, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் வருவீங்க, இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபிலிம். நீங்கள் எல்லாமே பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூ ஆல் ஹேட் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ். ஆனால் நம்மளையெல்லாம் பார்க்கும்போது அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் பெரிய ஃபீட்பேக். ஸோ ஹாப்பி டு see this. And for me, this is probably the first time I'm standing in front of a press like this in Tamil Nadu after movie. So thanks for coming, press. முக்கியமாக வந்து இந்த போலீஸாக பார்த்த கல்வி இருக்காரு, சபரியை கொடுத்தீங்க இருக்காரு, படத்தில் கேமராமேன், அதான் படத்தோட கேமராமேன் டிகேபி, டிசைனரு வணக்கம். இவர் ஏற்கனவே அவருடைய குரங்கு பொம்மை படத்தை த்ரேடாக நடிச்சிருந்தாரு. உங்களுக்கு வினோத் தெரியும், பேசுறது இவர் சொல்ல விரும்புகிறேன். சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்கி. கல்கின் பேர் யார் வச்சு? இவர் தான் எங்கள் இயக்குனர் தான் பேர் வச்சார். சத்தமாக பேசு. எங்கள் இயக்குனர் தான் பேர் வச்சார் கல்கின்னு. சேதன் நம்மளோட 50வது படம். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட வெற்றி படத்தில் நான் இருக்கணும் அப்படின்றது ப்ளீஸ். இந்த சந்தோஷத்துலேருந்து மீளவே இல்லை. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார்
சபரி பேசுகிறேன். அவர் பேசுறேன்னு சொன்னார். ஓகே, நான் கேட்கல, ஃபோன் ஆனா லாஸ்ட்ண்ணே, இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல ஒரு நியூஸ் பேப்பர்லாம் இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வர்றதுதான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் சமூகத்துல தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம், இந்த மத்திய அரசாங்கமும் நம்மளோட லாவும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் கதை தெரியும், என்ன பண்ணலாம் மட்டும் நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் கதை தெரியும். இந்த கேள்வி நான் முழுக்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். சொல்லுவாங்க தன்வினை தன்னை சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரே முன்னாடி சொல்லுவாங்க, நன்மையும் தீமையும் பிறந்தார வராங்க. பிறர் மேலே செலுத்துகிற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும். அது இன்னொரு பக்கம் இருக்கும், அது நம்மளே தாக்கும் வருது. ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டிருக்கோம். அது ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு மேலே சொல்லிச்சு ஆனால் முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் 50வது படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். மாஸ் எலமெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொக்கையாக்கி விட்டுருவோம். நீங்கள் அப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்காமல் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆரம்பத்தில் கதை கேட்கும் போது என்ன வீரியம் இருந்ததோ அதே வீரியத்தோடு அந்த படம் முடிஞ்சதை நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா இப்போ நான் போன முறை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், இல்லை இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல, நம்ம பேப்பரில் இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் 100 மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் டெக்னீஷியனும் சொல்கிறாங்க. இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பெற்ற அத்தனை கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவர்னு வேறு யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்படையும். இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது. அருள்தாசன் இருக்கும்போது, இப்போ கல்கி இருக்கும்போது, வினோத் இருக்கும்போது, அனுராக் கஷ்யப் சார் அவர் இருக்கும்போது, அபிரா மேடம் இருக்கும்போது, மம்தா பண்ணும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி கேட்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலேயும் எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்குது. இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்தது. நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணுறது என்னுடைய கற்பனையில் எப்படி ஒரு படமாக அது இல்லை. ஸோ அந்த படம் நடந்த விதம், நடக்கிற லொக்கேஷன்ஸ், அந்த வீடு, லொக்கேஷன், இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இனிமேல் உங்கள் ரசிகர்களுக்கு இதை விட பூஸ்டப்பாக இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா? இல்லை மாசிரவாக இருக்கீங்களா? சார் என்ன வேணாலும் எனக்கு தெரியாது சார். இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார். அது நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்குறதுனால நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போகிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, பயத்தோடு தான் இருந்தேன். எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும். அதனால்